இன்னைக்கு பொம்மை கதை ஆரம்பிக்க போறோம். என்ன இந்த கதையில இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. மாலா கரடி பொம்மை வாங்க ஆசைப்பட்டாள். மாலான்னு ஒரு பொண்ணு கரடி பொம்மை வாங்க ரொம்ப ஆசைப்பட்டாளாம். உண்டியலில் காசு சேர்த்தாள். அதுக்காக காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கா. அம்மாவுடன் கடைக்கு சென்றால் கரடி பொம்மை வாங்கினாள். அம்மாவோட கடைக்கு போய் என்ன பண்ணியிருக்கா? கரடி பொம்மையும் வாங்கிட்டா. ஆனால் மாலாவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஆனா பொம்மை வாங்கினா கூட மாலா சந்தோஷமாவே இல்லையா? என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமா இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாங்க. மணி பொம்மை கடை. அம்மா பொம்மை வாங்கலாம். மாலா என்ன சொல்றா? அம்மா வாங்க பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? நீயே பணம் சேமித்து வாங்குவதில் மகிழ்ச்சி. நீயே மணி சேவ் பண்ணி வாங்கினா ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அடுத்து என்ன ஆகுது? ஐ புது பொம்மை அழகா இருக்கு. மாலாவும் என்ன பண்றா? பொம்மையை வாங்குறா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, ஆமா எனக்கும் பிடித்து இருக்கிறது. எனக்கும் இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்றாங்க. அடுத்துக்கு மாலா என்ன சொல்றா? பர்வீனுடன் விளையாடுவேன். இந்த பொம்மையை பர்வீன் என் ஃப்ரெண்டோட விளையாடுவேன்னு சொல்லிட்டு மாலா சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, சரி மாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து மாலா என்ன யோசிக்கிறா? ஆனால் பர்வீன் புது பொம்மை வாங்கலையே. ஆனா பர்வீன் தான் புது பொம்மை வாங்கலைன்னு சொல்லிட்டு மாலா உட்காந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து என்ன ஆகுது? திரும்பவும் யோசிக்கிறா. என் புது பொம்மையை பார்த்தால் என்ன நினைப்பாள்? நான் புது பொம்மை வச்சிருந்தா பர்வீன் என் பொம்மையை பார்த்து என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு மாலா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் படுத்துட்டு வேற யோசிக்கிறா. அவள் கவலைப்படுவாளா? நான் புதுசாக வாங்கியிருக்கிறத பார்த்து பர்வீன் இது அவகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாளான்னு சொல்லிட்டு மாலா யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் பாருங்க, கதவை திறந்தா பர்வீன் நிற்கிறா. மாலா அப்படின்னு சொல்லிட்டு பர்வீன் கதவை திறக்கிறா. அப்புறம் மாலா என்ன பண்ணுறா? வா வா பர்வீன் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு மாலா என்ன பண்ணுறா? பர்வீனை உள்ளவான்னு கூப்பிட்றா. அடுத்து என்ன ஆகுது? மகிழ்ச்சியாக வருகிறாயா? நீயும் புதிதாக ஏதாவது வாங்கினாயா? என்ன ரொம்ப ஹாப்பியாக வரியா? நீயும் ஏதாவது புதுசாக வாங்கியிருக்கியான்னு சொல்லிட்டு மாலா பர்வீனை பார்த்து கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறா, இல்லை இல்லை நான் வாங்கலை, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஏதோ யாருக்கும் ஏதோ கொடுத்துருக்கா. என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க. கொடுத்தது மகிழ்ச்சியா? மாலா கேட்குறா. என்னது நீ ஏதோ கொடுத்துருக்கேன்னு சொல்கிற, அது மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு மாலா பர்வீனை பார்த்து கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறா, ஆமாம் எதிர் வீட்டு குட்டி தம்பி அழுதான். பர்வீனோட எதிர் வீட்டில் ஒரு குட்டி தம்பி என்ன பண்ணியிருக்கா? ரொம்ப அழுதுருக்கான். அதுக்கு பர்வீன் என்ன பண்ணியிருக்கா? அதற்கு நீ என்ன செய்தாய்? மாலா கேட்குறா. அந்த பையன் எழுதுறதுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு சொல்லிட்டு மாலா கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறா, பந்து செய்து கொடுத்தேன், தம்பி சிரித்தான். நான் ஒரு பந்து செஞ்சு கொடுத்தேன், அதை பார்த்து தம்பி சிரிச்சான்னு சொல்லிட்டு பர்வீன் சொல்கிறான். அடுத்து என்ன ஆகுது? மாலா தன் பொம்மை எடுத்து, ஓ சரி வா, இதோ புது பொம்மை, இதுதான் என் புது பொம்மைன்னு சொல்லிட்டு மாலா பர்வீனுக்கு கொடுக்குறா. நாம் சேர்ந்து விளையாடலாம், நம்ம ரெண்டு பேரும் இந்த பொம்மையை சேர்ந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு மாலா பர்வீனுக்கு பொம்மையை கொடுக்குறா. அவ்வளோதான். நீங்கள் உங்கள் டாய்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்களா? அடுத்து பாருங்க, செய்கை விளையாட்டு. செய்கை விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம செய்யலாமா? நீங்க எல்லாரும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. தட்டு தட்டு பந்தை தட்டு என்று சொல்லுவேன், குதித்து கொண்டே பந்தை தட்டுவது போல் செய்வேன். அடுத்து பாருங்க, பொம்மை பொம்மை ஆடும், பொம்மை என்று சொல்லுவேன், பொம்மை போல் ஆடுவேன். இது மாதிரி உங்க கிளாஸ்ல உங்க டீச்சர் முன்னாடி செஞ்சு காமிக்கிறீங்களா? கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. எனக்கு கதையில பிடிச்ச சில சொற்கள்லாம் நான் இங்க எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த வார்த்தை பிடிச்சா நீங்களும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பொம்மை. ரெண்டாவது விளையாடுவேன். மூணாவது குட்டி. நாலாவது பந்து. அஞ்சாவது கொடுத்தேன். ஆறாவது நான் என்ன எழுதியிருக்கேன்? செய்தாய். ஏழாவது சிரித்தான். எட்டாவது தம்பி. ஒன்பதாவது என்ன எழுதியிருக்கேன்? புது. பத்தாவது நாம். உங்களுக்கு என்ன வார்த்தை பிடிச்சிருக்கோ அது நீங்க எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, படித்து விடை எழுதுக. இப்போ நம்ம படிச்சுட்டு விடை எழுத போறோம். ஃபர்ஸ்ட் படித்தல் பலகை படிச்சிடலாமா? சரி, பந்து, பொம்மை, மகிழ்ச்சி, சிரித்தான், இல்லை, மாலா, பர்வீன், தம்பி. மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 9 வார்த்தைகள் இருக்கு. இப்போ அது எது எதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுல 2 எழுத்து சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க. 2 எழுத்து சொற்கள் இதுல எதுன்னு பாருங்க. இதுல சரி, அப்புறம் மாலா, இதுதான் 2 எழுத்து சொற்கள். நம்ம இங்க எழுதிக்கலாமா? சரி, அப்புறம் மாலா. அடுத்து பாருங்க, 5 எழுத்து சொற்கள். இதுல 5 எழுத்து சொற்கள் எதுன்னு பாருங்க. மகிழ்ச்சி, அப்புறம் சிரித்தான். நம்ம எத்தனைன்னு சொல்லிட்டு எண்ணலாமா? 1 2 3 4 5. 1 2 3 4 5. மொத்தம் 5 5 இருக்கு. நம்ம இங்க எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க மகிழ்ச்சி. அடுத்து என்ன இருக்கு? சிரித்தான் இருக்கு. சிரித்தான் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, இன் எழுத்தில் முடியும் சொற்கள். இன்னில முடிகிற சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க எது இருக்குன்னு பாருங்க. பர்வீன் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? சிரித்தான் இருக்கு. இங்க எழுதிக்கோங்க. முதல்ல நான் பர்வீன் எழுதிக்கிறேன். அப்புறம் சிரித்தான் இங்க மேல இருக்குல்ல, அதே தான் நம்ம இங்க கீழேயும் எழுதணும். சிரித்தான். அடுத்து பாருங்க, எனக்கு பிடித்த சொற்கள். உங்களுக்கு இதுல எந்த சொற்கள் பிடிச்சிருக்கு? எனக்கு இதுல பொம்மை அப்புறம் தம்பி பிடிச்சிருக்கு. நான் அதை இங்க எழுதிக்கிறேன். பொம்மை,
அப்புறம் தம்பி எழுதிக்கோங்க. ஆ அவ்வளோதான். அடுத்து பாருங்க, பாடச்சுருக்கம் படிக்க விளையளிக்க. இப்போ நம்ம இந்த குட்டி கதையை படிச்சுட்டு திருப்பி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் பண்ணலாமா? இங்கே என்ன பண்ணுறா, மாலா பொம்மையை பர்வீன் கிட்ட கொடுக்குறா. வாங்க படிக்கலாம். மாலா சேமித்தால், பொம்மை வாங்கினாள், பர்வீன் பந்து செய்தால், தம்பிக்கு கொடுத்தாள், இருவரும் மகிழ்ந்தனர், ஒன்றாக விளையாடினர். இப்போ நம்ம ஃபில் பண்ணலாமா? பர்வீன் செய்தது, பர்வீன் என்ன செஞ்சா? பந்து தானே செஞ்சா, பந்து இங்கே எழுதிக்கோங்க, பந்து. அடுத்து பாருங்க, மாலா வாங்கியது, மாலா என்ன வாங்கினா? பொம்மை தானே. இங்கே என்ன எழுதணும் நம்ம? இங்கே பொம்மை எழுதணும், பொம்மை எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, பெயர் பலகை நிரப்புக. இங்க சில கடைகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கடைன்னு பார்க்கலாமா? குணா பொம்மை கடை ஈரோடு. இது என்ன கடை? குணான்றவர் பொம்மை கடை வச்சிருக்காரு. உள்ளெல்லாம் பொம்மை இருக்குல்ல. அடுத்து பாருங்க, மேரின்னு ஒருத்தவங்க கடை வச்சிருக்காங்க. என்ன கடை வச்சிருக்காங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடை, சென்னையில வச்சிருக்காங்க. இனிப்பு கடை. எல்லாருக்கும் நமக்கு ஸ்வீட்டா ரொம்ப பிடிக்கும்ல, இனிப்பு கடை. இங்க எல்லாரும் எழுதிக்கோங்க, இனிப்பு கடை. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கடைக்கு நம்ம போக போறோம்? வேலூர்ல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. என்ன இருக்கு? ஒரே பழங்களா இருக்கே. சமீர்ன்றவர் வேலூர்ல என்ன கடை வச்சிருக்காரு? பழக்கடை வச்சிருக்காரு. நம்ம இங்க பழக்கடை எழுதலாமா? பழ கடை. பழக்கடை நம்ம எழுதியாச்சு. அடுத்து கடைசி இங்கே என்ன இருக்குது? நிலான்றவங்க ஒருத்தவங்க என்ன கடை வச்சுருக்காங்க மதுரையில்? ஒரே பூக்களாக இருக்கே. பூக்கடை வச்சுருக்காங்க. என்ன கடை வச்சுருக்காங்க? பூக்கடை வச்சுருக்காங்க. இங்கே பூக்கடை எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, என்ன பார்க்க போகிறோம்? எழுத்துக்களை இணைத்து சொற்களை எழுதுக. ஒரு எழுத்துக்களும் இணைச்சு நம்ம ஒரு சொற்கள் எழுத போகிறோம். எழுதலாமா? வாங்க. இங்கே டு இருக்கு, இங்கே கூ இருக்கு, அப்புறம் இங்கே வி இருக்கு. இதில் நம்ம என்னென்ன சொற்களை உருவாக்கலாம்? வீடு, அப்புறம் கூ வச்சு கூடு. அடுத்து பாருங்க, பா நா ஈ இருக்கு. நம்ம இதில் என்னென்ன வார்த்தைகளை உருவாக்கலாம்? பாய், அப்புறம் நாய், அப்புறம் அடுத்து என்ன இருக்கு? லை இருக்கு, ஆ இருக்கு, அப்புறம் வா இருக்கு. இதில் என்னென்ன வார்த்தைகள் நம்ம உருவாக்கலாம்? ஆ லை, அலை, வா லை, வலை. அடுத்து பாருங்க, பூ நை இருக்கு, பா நை இருக்கு. இதில் என்னென்ன வார்த்தைகள் உருவாக்கலாம்? ஈஸி தானே, உங்களுக்கே தெரியும். பூனை, அப்புறம் பானை. அடுத்து பாருங்க, லீ இருக்கு, ஏ, அப்புறம் பூ இருக்கு. இதில் நம்ம உருவாக்குற வார்த்தை எலி, புலி. அடுத்து பாருங்க, கூ இருக்கு, கா இருக்கு, டை இருக்கு. நம்ம என்னென்ன வார்த்தைகள் உருவாக்கலாம்? குடை, அப்புறம் கடை. இதை உருவாக்கலாம். இப்போ இதை நம்ம படிக்கலாமா? கை கை பலகை, தை தை ஆந்தை, மை மை பொம்மை, பை பை குப்பை, வை வை போர்வை. இன்னொரு முறை சொல்லுங்க. கை கை பலகை, தை தை ஆந்தை, மை மை பொம்மை, பை பை குப்பை, வை வை போர்வை. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, தொடருக்கு உரிய படம் எது? இதில் எந்த படம் கரெக்டான படம்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? பெட்டி மேல் பொம்மை. பெட்டிக்கு மேலே பொம்மை இருக்கா? இங்கே பொம்மை பெட்டிக்குள்ளே இருக்குது, இங்கே பொம்மை பெட்டிக்கு வெளியில் இருக்குது, இங்கே பெட்டிக்கு மேலே இருக்கு. நம்ம எது எழுதணும்? பெட்டி மேல் பொம்மை, பெட்டி மேல் பொம்மை. இதுதான் சரியான விடை. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு சொல்லை மாற்றி எழுதுங்க. இதுல நம்ம ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றி எழுத போறோம். பூ வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். பூவை மட்டும் மாற்றி வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொரு சொல் கொடுத்துருக்காங்க, பொம்மை வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் ஏதாவது இருக்கா? நான் இங்கே எழுதுகிறேன். பந்து, பந்து வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். பந்து வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். இதில் நான் மாற்றின ஒரே சொல்லியது பந்து. உங்களுக்கு என்ன சொல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். யாருக்கு மகிழ்ச்சி? செய்க காரணம் கூறுக. இதில் 2 லாலிபாப் வச்சுட்டு ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான், தான் ஃப்ரெண்டுக்கே கொடுக்கல. இதில் யாருக்கு மகிழ்ச்சி அதிகம், சந்தோஷம் அதிகம்? அவனுக்கு மட்டும் தானே. இதில் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி, அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு லாலிபாப்பை ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுறேன். அப்போ இதில் யாருக்கு மகிழ்ச்சி? 2 பேருக்குமே மகிழ்ச்சி. அப்போது இருவருக்கும் மகிழ்ச்சி. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்கே ஒருத்தன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். இதில் அவனுக்கு மட்டும் மகிழ்ச்சியா இல்லை இருவருக்கும் மகிழ்ச்சியா? இங்கே அவன் ஃப்ரெண்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி, அதனால எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. இங்கே பாருங்க, இங்கே அவனோட டாய்ஸை தான் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறான். இதில் யாருக்கு மகிழ்ச்சி? இருவருக்கும் மகிழ்ச்சி. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்கே 2 பேரும் சேர்ந்து பால் ஹாப்பியாக விளையாடுறாங்க. இதில் யாருக்கு மகிழ்ச்சி? 2 பேருக்கும் மகிழ்ச்சி, இருவருக்கும் மகிழ்ச்சி. டிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரே பையன் மட்டும் தான் பால் விளையாடுறான், தான் ஃப்ரெண்டுக்கு இங்கே கொடுக்கவே இல்லை. இதில் யாருக்கு மகிழ்ச்சி? எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. உங்கள் டாய்ஸை உங்கள் ஃப்ரெண்டு
ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்களா? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, சொல்லி பழகுக. இதை நம்ம சொல்லி பழகலாமா? என் கூட பொறுமையாக சொல்லுங்க. சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறு வடை. இன்னொரு முறை சொல்லுங்க. சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறு வடை. அடுத்து பாருங்க, சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. இன்னொரு முறை சொல்லுங்க. சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி.